ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. நம்ம சூப்பரான டேஸ்டியான கருணக்கிழங்கு பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக எங்கள் பாட்டிலாம் செய்கிற மெத்தடில் தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க இந்த வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கருணக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேணாம், மீடியமாக சேர்த்தா போதும். அது முழுகிற அளவுக்கு சேர்த்தோன்னா போதும். ஏன்னா அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்ற போகிறதில்ல, அந்த தண்ணி வந்துட்டு அது அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சமாக வந்து சுண்டி வந்திருக்கு. அந்த தண்ணி வந்து அதுலேயே இருக்கணும். நம்ம ஏன்னா வெடிக்கட்டிட்டோம்னாலும் அந்த சத்துலாம் வந்து நமக்கு போயிடும். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும் நம்ம. இப்போ நல்லா அந்த தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். வில்லேஜ் ஸ்டைலில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து தாளிப்புலாம் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு உளுந்து சேர்த்தாச்சு. இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்து கருவேப்பிலைக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து சேர்த்துட்டேன். வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டிலாம் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வந்து வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதுவும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லாவே நமக்கு வதங்கி வந்துடும். நம்ம சால்ட்டு சேர்க்கும்போது நல்லா வந்து வதங்கிட்டோம். நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே. இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து மேஷ் ஆகி நமக்கு வதங்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா வந்து வெங்காயம் தக்காளி எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்து அது கரிஞ்சிடாமல் வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சிம்மில் வச்சிடணும். அடுப்பை ஃபுல்லாக வச்சிட்டோன்னா கரிஞ்சு போயிடும். கடாய் வந்து சரியில்லை, அது வந்து வழுக்கிட்டே இருந்துச்சு. அதனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு செய்யறதுக்கு. பாருங்கள், நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்துட்டு புளி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். புளி கரைச்சலை அது மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து புளி தண்ணி சேர்ப்பாங்க எங்கள் பாட்டிலாம். கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டாச்சு. நம்ம போட்டிருக்க மிளகாய் தூள் எல்லாமே வந்து பச்சை வாசனை போக நல்லா திக்காகி வரணும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே உறிஞ்சிருச்சு. நம்ம சேர்த்த புளி தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இழுத்துக்கிச்சு. இந்த அளவுக்கு நல்லா வந்து குக் ஆகணும். இன்னுமே நல்லா வந்து குக் ஆகணும். நான் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் வரும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக நான் வந்து கலந்துட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. ரொம்ப சூப்பராக நமக்கு கருணக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாட்டி சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இது எங்கள் பாட்டியோட ரெசிபி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.